என்ன ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸ் ரெடியா அப்படின்னு சொல்லி எனர்ஜெட்டிக்காக உங்களை வெல்கம் பண்ணணும் அப்படிங்கிறது ஆசை. ஆனால் ஜிம்பாப்வேக்கு அகேன்ஸ்டாக கிடைச்ச அந்த தோல்வியை பற்றி நம்ம அலசி ஆராயும் போது ஆமல்ல இப்படிலாம் இருக்குல்ல அப்படின்னு இருந்துச்சு. பட் இப்போ ஆட போகிறது இங்கிலாந்து கூட. இந்த இங்கிலாந்து ஆல்ரெடி ஸ்ரீலங்காவுக்கு வந்து அதில் ஓடிஐ அண்ட் T20 2 தொடர் தோல்விகளையும் பரிசளிச்சுட்டு போனாங்க. இப்போது சூப்பர் 8 ரொம்ப கடினமான ஒரு சுற்று. இதை கடந்தா செமிஃபைனல், அதை கடந்தா ஃபைனல் அப்படிங்கிற ஒரு ஒரு முக்கியமான கட்டத்தில் வந்து நிற்கும் போது நமக்கு முதல் அணியா எதிரியா வந்து நிற்கிறது இங்கிலாந்து. என்ன பண்ண போறாங்க ஸ்ரீலங்கா? ஜிம்பாப்வே கிட்ட நடந்தது எல்லாத்தையும் நம்ம ஒரு சேர பேசிட்டு இப்போ ஸ்ரீலங்கா ஜெயிக்குமா இல்லை இங்கிலாந்து ஜெயிப்பாங்களா? ஒவ்வொரு போட்டியும் நாக் அவுட் போட்டி, தோத்தா அதுக்கப்புறம் பெரிய பெரிய விக்டரிகளை 2 விக்டரிகளை பெற்றால் மட்டும்தான் அடுத்த ரவுண்டுக்கு போக முடியுங்கிற ஒரு எச்சரிக்கையோட இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறேன். சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் நார்மல் ஸ்பீடில் பார்க்காம உங்கள் நேரமும் டேட்டாவும் சேவ் ஆகணும் அப்படின்னா, ஏன்னா நீங்கள் எனக்கு முக்கியம். ஸோ 1.5x அதுலேயோ இல்லை 2xலையோ பாருங்க. அப்புறம் உங்ககிட்ட காசோ பணமோ அது கேட்க போகிறது கிடையாது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. யார் ஜெயிக்க போகிறாங்க, யார் ஸ்ரீலங்காவை ஜெயிக்க வைக்க போகிற அந்த மகத்துவமான ஒரு கிரிக்கெட்டர் பிளேயர் யார் அப்படின்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸ் அதிகமாக வரும்பொழுது யூடியூப் புதிய ரசிகர்களுக்கு நம்ம சேனலை கொண்டு போய் சேர்க்கும். அதன் மூலமாக வியூஸும் அதிகமாக வரும். ஸோ செய்வீங்களா? வீடியோக்குள்ளே செல்லலாமா? ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால் போடு. ஐபிஎல் பப்பியா? ஜெயில் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த மங்காத்தால ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்டு கப் 2026 குரூப் 2ல சூப்பர் 8ல் கண்டியில் நடக்க இருக்கக்கூடிய இங்கிலாந்து வர்சஸ் ஸ்ரீலங்கா போட்டியோட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ப்ரிவ்யூ பார்க்க வந்திருக்கீங்க இந்த ஸ்பெஷல் கிரிக்கானந்தா ஷோவினிகளே. இப்போது வரலாறு அப்படின்னு நம்ம புதுசாக கிரிக்கானந்தா ஷோவில் வந்து ஒன்று கொண்டு வந்திருக்கிறோம். வேற ஒன்றும் கிடையாது. நம்ம பொதுவாக இந்த பேட்டிலில் பேசுகிற விஷயத்த கொஞ்சம் ஆரம்பத்தில் வரலாறில் பேசுகிறோம், இந்த STDயில் பேச போகிறோம். வரலாறு அப்படின்னா உங்களுக்கு ஸ்ரீலங்கா இங்கிலாந்து ஞாபகம் இருக்கா? அந்த T20 சீரீஸு மறக்கணுமா ரசிகர்களே? அதை பற்றி பேசாமல் கடக்கவே முடியாது. இல்லை இங்கே பேச வேணாம், ஆனால் பின்னாடி உங்களுக்காக பேசட்டுமா? சரி பேசுகிறேன். பட் இப்போது கண்டியில் மேட்ச் நடக்க போகுது, இல்லை கண்டியில் மேட்ச் நடக்க போகுதுன்னு பேசினாலும் நான் அது மூணுத்தையும் பேசாமல் போகவே முடியாது, கடந்து போகவே முடியாது. ஏன்னா T20 வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி ஸ்ரீலங்காவோட நிலைமை எவ்வளோ பரிதாபமாக இருந்தது உங்களுக்கு தெரியும். பட் ஆனால் ரசிகர்களோட அந்த அந்த ஆதரவும் அந்த அந்த நம்பிக்கையும் வந்து குறையவே இல்லை. அதில் எல்லளவும் வந்து பார்த்திங்கன்னா சந்தேகமே இல்லை. திட்டினாங்க போனாங்க அதெல்லாம் வந்துச்சு. ஆனால் திரும்ப வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்காவாக T20 வேர்ல்டு கப்பில் சேர் பண்ண வந்தாங்க. எங்கே கிரவுண்டுக்கெலாம் வராமல் போயிடுவாங்களோங்கிற அளவுக்கு அந்த T20 சீரீஸ் 3-0ன்னு இழக்கிறாங்க, ODI சீரீஸ் 2-1ன்னு இழக்கிறாங்க. என்னடா அது? ஒரு பொதுவாக ஒரு ஹோஸ்ட் நேஷன் அவங்க வந்து பொதுவாக ஒரு ஐசிசி ஈவெண்ட்டுக்கு முன்னாடியே விளாட்ற அந்த சீரீஸை வந்து தோக்குறாங்கிறத தாண்டி எப்படி தோக்குறாங்கன்னு இருக்குல்ல. பட் ஹோஸ்ட் நேஷனாக இருக்க ஸ்ரீலங்கா தோக்கும் போது அதிருப்திகள் தான். ஏன்னா சிம்பிள், இந்த தேர்ட் T20 மேட்ச் 129 டார்கெட் வைக்கிறாங்க இங்கிலாந்து, 90க்கு 5. அடுத்த ஒரு 5 விக்கெட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 21 ரன்ல மொத்தமாக இழக்கிறாங்க. எப்படி தோக்குறாங்க, எப்படி என்ன நடந்ததுன்னு யோசிச்சு பார்க்கறதுக்குள்ள பெத்தல்கிட்டையும் அப்புறம் வில்ஜாக்ஸ் கிட்டையும் அதில் லட்சத்துக்கு கூட இல்லை, இவங்க 2 பேர்கிட்ட விக்கெட் விட்டுருக்குறாங்க. ஸ்ரீலங்கா தோத்துருக்குறாங்க. இந்த தோத்துருக்குறாங்க. சீரீஸை தோற்றதை தாண்டி இந்த தோல்வி, அதாவது 3வது பல்லைகளில் T20 போட்டியோட தோல்வி அப்படிங்கிறது அதெல்லாம் பார்த்தவங்களுக்கு இது கண்ணில் ரத்தம் வந்திருக்கும், இதையுமே வெடிச்சிருக்கும் இலங்கை ரசிகர்களுக்கு. அப்படி ஒரு தோல்வி அது. அப்படி ஒரு தோல்வியை இங்கிலாந்து பரிசளிச்சிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது இப்போ இந்த 3 T20 போட்டி, தென் ODI போட்டி, அந்த அந்த அனுபவம், அவங்களை ஜெயித்த அனுபவம், இது எல்லாமே இப்போ ஸ்ரீலங்காவுக்கு அகேன்ஸ்டாக இந்த T20 போட்டியில், இந்த சூப்பர் 8 போட்டியில் ஆடும்போது அவங்களுக்கு ஒரு மன வலிமையை கொடுக்கும். ஆனால் இன்னொன்று சொல்லிக்கிறேன், எனக்கு கோவிடுக்கு முன்னாடி ஞாபகம் இருக்குது, சாம் கரன் புதுசாக வந்தப்போ அதில் மொயின் அலி இருந்திருப்பார், யான் மோர்கன் கேப்டன்சியில் ஆடினாங்க. அப்போவும் வந்து இங்கிலாந்து இதே போல் வின் பண்ணிட்டு போவாங்க. 5 T20 மேட்சஸ் கொண்ட சீரீஸா சரி ஞாபகம் இல்லை. ஆனால் அப்போ டெஸ்ட்டு வந்து விளையாடுவாங்க, T20 விளையாண்ட ஞாபகம் எனக்கு இருக்குது, ஜெயிச்சுட்டு போவாங்க. ஸோ இப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீலங்கா வந்து மாதிரி ஒரு ஜெகஜாண்டிக்கு இருப்பாங்க. பட் இங்கிலாந்து வந்து ஒரு குத்திட்டு போவாங்க. அது டெஸ்ட்டாக இருந்தாலும் சரி, T20 இருந்தாலும் சரி தான். பட் இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இதே கண்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாண்டை மிதிப்பாங்களா ஸ்ரீலங்கா? இந்த வரலாறு இது போதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட், டாஸ் ரிப்போர்ட்டுக்குள்ளே போயிடலாம். அதாவது வெதரை பொறுத்த வரைக்கும் ஏதாவது எப்போ ஸ்ரீலங்காவில் மழை வரும் அப்படிங்கிற ஒரு அறிகுறியாகவே தான் இருக்குது. ஒரு மாதிரி டே மேட்ச் பார்த்தா இருட்டிகிட்டே வர மாதிரி. இப்போ ஜிம்பாப்வே ஸ்ரீலங்கா மேட்ச் பார்த்தாலும் உங்களுக்கு அதே நிலமை தான். அதுக்கப்புறம் அயர்லாந்து ஜிம்பாப்வே மேட்ச்சு உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். மழை வந்து அந்த மேட்ச் வந்து வாஷ் அவுட் ஆகி
ஜிம்பாப்வேக்கு ஒரு பாயிண்ட் கிடச்சி அவங்க போகிறாங்க அடுத்த ரவுண்டு. ஸோ இப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வெதர் அப்படிங்கிறது ஒரு மாதிரி விளாண்டுக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய சேதம் ஏற்படுத்தலை, நல்லது. அப்புறம் பிட்ச் பற்றி சேப்பாக்கில் கிடைக்கிற பவுன்ஸோ வேன்கடையில் கிடைக்கிற அந்த பவுன்ஸோலாம் நீங்கள் இங்கே எதிர்பார்க்க முடியாது. நியூ பால் மேபி 1-2 ஓவர் வரைக்கும் தான் மூவ்மெண்ட் நஹி. பட் ஆனால் ஸ்பின்னர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைமென்ஷன்ஸை யூஸ் பண்ணுறாங்க. அதாவது மேலே போட்டாலும் ஒய்டாக, அதுக்கப்புறம் ஷார்ட்டாகவும் போடுறாங்க. சில நேரங்கள் அந்த அவங்களுக்கு வந்து ஆப்போசிட்டாகவும் அமையுது. பட் ஆனால் 2-3 பால் தைரியமாக தூக்கி போடலாம் டவுலத்தா. அப்படி போட்டால் ஒரு 6 போனாலும் ஒரு விக்கெட் வரும். ஸோ அது எடுத்துப்போம் அப்படிங்கிறது வந்து ஸ்பின்னர்ஸுகளை வந்து பவுலிங் பண்ணுறாங்க. இன்னொன்று கண்டியில் வந்து ஸ்ரீலங்கா ஒரு ஆஸ்திரேலியாவுக்கு அகேன்ஸ்டாக அடித்த அந்த 181, ஸ்ரீலங்கா அங்கே அடித்த 225, அப்புறம் ஓமானுக்கு அகேன்ஸ்டாக ஆஸ்திரேலியா ஒரு என்ன சொல்கிறது பண்டில் பண்ணாங்க ஓமானை. இதில் இந்த ஒரு 3 மேட்ச் கண்டியில் நடந்துச்சு. அது என்ன சொல்லுது அப்படின்னா கரெக்டு தான் பாஸு, இங்கே வந்து விக்கெட் திரும்பும், ஸ்பின்னருக்கு கிரிப்பு கிடைக்கும், புரியுதுங்களா, கிரிப்பு கிடைக்கும், புரியுதுங்களா. ஸோ ஸ்பின்னர்ஸ் ஒருவேளை தப்பு பண்ணும் பட்சத்தில் அவங்க எரரை நீங்கள் வந்து பிடிங்கி எடுத்து அடித்து 6 அடிச்சிட்டிங்கன்னா தென் அவுட்ஃபீல்ட் பெருசாக இருக்கும். அதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரன்ஸ் வரும். அப்படிங்கிறது வந்து இங்கே பல்லேகிலேயோட விக்கெட் பொறுத்த வரைக்கும். பட் டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட் பேட்டிங்கா செகண்ட் பேட்டிங்கா அப்படின்னா எனக்கு பெரிய வித்தியாசம் எதுவும் இது வரைக்கும் தெரியலை. பட் ஒன்று பெரிய ஸ்கோர் அடித்து வச்சிட்டோம் அப்படின்னா பவுலர்ஸுகளை வந்து டைட்டாக போட வச்சோன்னா இங்கே முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பவுலிங் ரொட்டேஷன்ஸ் அங்கே ரொம்ப முக்கியம். டாஸை வின் பண்ணுறதுங்கிறத தாண்டி டாஸை வின் பண்ணி சும்மா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் சும்மா சப்பரன்னு அடித்து வச்சுட்டு செகண்ட் இன்னிங்ஸில் டிஃபெண்ட் பண்ணால் அது முடியாது. அதுதான் இங்கே பல்லேகிலேயை பொறுத்த வரைக்கும். பல்லேகிலேயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியா அங்கே ஒரு 200 அடித்தாங்க, முன்ன வந்து ஞாபகம் இருக்குது. இங்கே ஒரு டைடு T20 போட்டியும் பார்க்கவும் முடிஞ்சிச்சு. இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் டைடு போட்டி பார்த்தோம். ஸோ இதெல்லாமே வரலாறு இந்த பல்லேகிலேயை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ இங்கிலாந்து ஸ்ரீலங்காவை 3 T20 மேட்சஸ் ஆடினாங்க. சரி, இது வரலாறு. இதுதான் பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட், டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும். அடுத்து பிளேயிங் லெவலில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸ்ரீலங்கா வந்து பிளேயிங் லெவலில் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் ஆட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போது ஸ்ரீலங்காவில் என்ன ஷமீரா உள்ள என்ட்ரு ஆவார். அப்புறம் பிரமோத் மதுஷன் வெளியில் போகிற நினைக்கிறேன். மதுஷனுக்கு ஸ்டே பண்ணுவாருன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இது மட்டும் தான் இருக்க போகுது. இங்கிலாண்டில் என்ன சேஞ்ச் பண்ண போகிறாங்க, ஆஸ் யூஷுவல் ஒரு 11s அதுதான் வரவும் போகுது. சரி, இப்போது நம்ம பேசுவோமா, பேட்டில் நேருக்கு நேரில் பேசுவோமா. அப்படி பேசும்போது நீங்கள் வரேன் பேட்டில் நேருக்கு நேர். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேசும்போது யார் ஜெயிக்க போகிறாங்க, யார் இந்த மேட்ச்சில் ஜெயிக்க வைக்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பேசுவோம். ஃபஸ்ட்டு இந்த வரலாறில் இருக்கிற இந்த STD விஷயத்தை தூக்கிட்டு இங்கே வரேன். சின்ன ஒரு வரலாறு. ஏன்னா இந்த ஸ்ரீலங்கா வர்சஸ் இங்கிலாந்து இந்த T20 வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி மோதின அந்த 3 T20 மேட்சஸ் கூட சீரீஸில் வந்து அதில் ரஷீத், அப்புறம் வில் ஜாக்ஸ், லியம் தௌசன் இவங்க நிறைய விக்கெட்ஸ் எடுத்துருந்துருப்பாங்க. பெத்தலும் கொஞ்சம் எடுத்துருந்துருப்பார். ஸோ ஸ்ரீலங்காவோட 30 விக்கெட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 18-20 விக்கெட்ஸ் கிட்டத்தட்ட ஸ்பின்னர்ஸுங்களே எடுத்திருப்பாங்க. ஸோ மேட்ச்சுக்கு மேட்ச் ஆவரேஜாக ஒரு 6-7 விக்கெட்ஸ் ஸ்பின்னர்ஸ் எடுத்திருப்பாங்க. ஸ்பின்னர்ஸ்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீலங்கன்ஸ் அவுட் ஆகிருக்கிறாங்க. இதே ஸ்பின்னர்ஸ்கிட்ட அவுட் ஆகிறாங்க, ஸ்பின்னர்ஸ் அடிக்கும் என்ன அப்படின்னு கேட்குறீங்களா. அப்படி தான் இருந்துச்சு. அப்படி தான் ஸ்ரீலங்கா ஆடினாங்க. ஸ்ரீலங்கா வந்து பார்த்திங்கன்னா ஓமான் அதுக்கப்புறம் அயர்லாந்துக்கு இருக்கிற ஸ்பின்னர்ஸ்கிட்டே காலி ஆவாங்களோ அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் ஜிம்பாப்வே கிட்ட வந்து கஷ்டப்பட்டாங்க. அவங்கள ஸ்லோ ரன்ஸ், அவங்கள ஸ்பின்னுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. அவ்வளோ சிறப்பாக இல்லாமல் கொஞ்சம் கஷ்டப்படவும் செஞ்சாங்க. பட் நீங்கள் இங்கே இங்கிலாண்டை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஓவரால் இந்த T20 வேர்ல்டு கப்லையும் அண்ட் இப்போ ரீசெண்டாக இங்கே அவங்கள பார்த்துட்டிங்க அப்படின்னா அடி வாங்குறாங்க, உழுது. அவங்களோட ஸ்பின்னர்ஸுகளுக்கும் அதில் ரஷத்துக்கு இயர்லியாக உழுது, தாவ்சனுக்கு உழுது, வில் ஜாக்ஸுக்கு உழுது. ஆனால் அவங்களுக்கு வந்து ப்ரூக் கொடுக்குற அந்த கான்ஃபிடென்ட் இல்லை, இவங்க தான் போட்டு ஆகணும்னு ஒன்று இருக்குது. அப்படி போடும்போது அந்த பவுலர்ஸுகளை வந்து அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக தைரியமாக தூக்கி போடுறாங்க. அதில் தான் இப்போ ஸ்காட்லாண்டுக்கிட்டையும் சரி, இட்டாலிக்கிட்டையும் சரி, நேபாள்கிட்டையும் சரி, ஒரு ஆதில் ரஷீதுக்கும் சரி, அதுக்கப்புறம் அங்கே லியம் டவுசனுக்கும் சரி செம்மையாக விழுந்துச்சு. அப்புறம் கம்பேக் நடந்துச்சு. டவுசன் வந்து ஸ்காட்லாண்டுக்கிட்ட இட்டாலிக்கிட்ட ஒரு கம்பேக் ஒன்று கொடுக்க வச்சார். ஆதில் ரஷீதுக்கிட்டையும் அது நடந்துச்சு. ஸோ ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கம்பேக் கொடுத்துட்றாங்க. பட் வில் ஜாக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து காப்பாற்றிடுறாரு. அங்கே வந்து காப்பாற்றிட்டு போயிடுறாரு, பரிமாறிட்டு போயிடுறாரு, அங்கங்கே காப்பாற்றிட்டு போயிடுறாரு. பட் இப்போ நீங்கள் ஸ்ரீலங்கன்ஸ் பக்கம் நீங்கள் வாங்கினேன், அவங்களுக்கு ஸ்பின்னாக கவுண்டர் பண்ணி ஆட வராதா அப்படின்னா ரத்னேகே ரொம்ப நம்பலாம். குசல் மெண்டீஸ் இப்போ அந்த 3 T20 மேட்சஸோட சீரீஸில் அவர் கொஞ்சம் 30 ஏதோ எடுத்துருந்துருக்கிறாரு. 10 லட்சங்காக்கிட்டேருந்து ஒரு 20 அப்புறம் ஒரு 30 ஒன்று பார்க்கவும் முடிஞ்சிச்சு. அப்புறம் ரத்னேகே வந்து இவங்க கிட்ட தான் 100 ஒன்று அடிச்சிருந்துருப்பாரு. ஸோ ரத்னேகே இம்ப்ரெஸ் பண்ணதுனால தான் உள்ளே கொண்டு வரவும் செஞ்சாங்க. ஸோ
ஸ்ரீலங்காவுக்கு ஆப்வியஸ்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பின்னர்ஸுகளோட சேலஞ்ச் தான் வைக்க போகிறாங்க. பட் இங்கே ஸ்ரீலங்காவுக்கு பிரச்சனை என்னென்னா அவங்களுக்கு அந்த ஓப்பனிங் பேட்டிங் அமைய மாட்டேங்குது. 10 நிமிஷங்க பிரச்சனை கிடையாது பாஸ். கபில் மிஸ்ரா கொண்டு வந்தாங்க, அவரும் ஆடலை. அப்புறம் குசல் பெரேரா கொண்டு வந்தாங்க. ஒரு மேட்ச் தான் அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த ஒரு மேட்ச்லேயும் ஒரு சீனியர் ப்ரோ உள்ளே வந்து என்ன கொடுக்கணுமோ அதை அவர் கொடுக்காம போயிருக்கிறாரு. அப்படிங்கும்போது ஓப்பனிங் தான். இப்போது 10 நிமிஷங்காவை டிபெண்ட் பண்ணி ஒரு 70 ரன்னு ஓகேங்களா. அதுக்கப்புறம் குசல் மெண்டீஸ் கிட்ட இருந்து ஒரு 50 ரன்னு. அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 13-14 ஓவர்ஸில் இது வந்தே ஆகணும், இல்லை 11 ஓவர்ஸில் வந்தே ஆகணும். மீதி இருக்கக்கூடிய 54 பந்துகளில் வெறும் 50 ரன்னு அப்படி அடிச்சா கூடமா அது பரவாயில்ல. பண்டில் ஆகிட்டாங்கன்னா அங்கே தான் பிரச்சனையே. இப்போ நான் சொன்னால அந்த 3 ஸ்பின்னர் இதை தாண்டி சாம் குரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து இந்த T20 வேர்ல்டு கப்பில் சூப்பர் 8க்கு அப்படியே ஒட்டுமொத்தமாக தூக்கிட்டு வந்தாரு கூட சொல்லலாம். ஏன்னா 25, 28, 48 இதெல்லாம் பேட்டிங்கில் ஆடி கடைசி ஒரு சூப்பராக போட்டுருவாரு, இல்லை 19th ஓவர் நல்லபடியாக போட்டுருவாரு, ஜெயிக்கவும் வச்சிருவாரு. இது போல் ஒரு 2 மேட்ச் காப்பாற்றி விட்டுருக்காரு. நேபாளுக்கு எகென்ஸ்டாக லாஸ்ட் ஓவர், இத்தாலிக்கு எகென்ஸ்டாகவும் கடைசியாக போட்டு கொடுத்தோம், ஜெயிக்க வச்சார். ஸோ ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் அதை 10-11 ஓவர் 10 நிமிஷக்காகவும் குசல் மெண்டீஸுக்கும் அவ்வளோ வேலை ஒரு 12 ஓவர் வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் ஆனாங்கன்னா அந்த ஓவர் டியூட்டி. பட் இங்கே தாசுன் சனகா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பின் ஆடுறதுக்கு கஷ்டப்படுறாரு. ஓமன் அடிச்சிட்டாருனா இல்லை ஓமன் அடிச்சதெல்லாம் விட்டுருங்க. ஆஸ்திரேலியா கிட்ட என்ன பண்ணாரு, ஜிம்பாபே கிட்ட என்ன பண்ணாரு, கஷ்டப்பட்டாரு, தடுமாறினார்ல. எப்படின்னா இப்போ ரத்னேகே இருக்கார்ல, இப்போ அவரோட டியூட்டி அந்த 12வது ஓவர் 13வது ஓவர் வரை என்ட்ரி ஆகிறாரு. அப்படின்னா 16வது 17வது ஓவர் வரைக்கும் அவர் ஆடி அதுக்கப்புறம் ஆக்சலரேட்டர் எடுத்தணும். தாசுன் சனகாவுக்கு ஒரு 18 20-25 பால், அந்த 20-25 பாலையும் அவர் பிடிக்கணும். அங்கே ஒரு 3-4 6 பறக்க விடணும். எப்படியும் நான் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது 180, 185, 190 ரேஞ்சுக்கு வந்தால் மட்டுமே தான் இங்கிலாண்டை கஷ்டப்படுத்த முடியும், அந்த ப்ரெஷரில் போட முடியும். ஸோ ஸ்ரீலங்காவுக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கிறதுங்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அன்னைக்கு கொஞ்சம் தட்டு மாதிரி ஜிம்பாபே கிட்ட ஸ்கோர் அடிக்கிறாங்க அப்படின்னா, அப்புறம் ஆஸ்திரேலியா அடித்த 182 சேஸ் பண்ணி தானே வின் பண்ணாங்க கிரிக்கெட் வந்தாங்கன்னா, எனக்கு என்னமோ ஸ்ரீலங்காவோட ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங்கோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். இங்கிலாந்து இங்கே டிஃபெண்ட் பண்ணி வின் பண்ணாங்க, பார்த்தோம். ஒரு இத்தாலி கிட்ட, அதுக்கப்புறம் நேபாள் கிட்ட பார்க்க முடிஞ்சிது, ஸ்காட்லாந்து கிட்டையும் பார்க்க முடிஞ்சிச்சு. ஆனால் நான் அதுக்காக சொல்லலை, எனக்கு ஸ்ரீலங்கா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் எனக்கு என்னமோ பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸ்ரீலங்கா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறது பெட்டராக இருக்கும், ஒரு ப்ரெஷர் இல்லாமல் ரிலாக்ஸ்டாக ஆடுவாங்க, அப்புறம் ஒரு ப்ரெஷரை போடலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களா? ஓமன் கிட்ட ஒரு 225 அடித்தாங்களே, அதுவுமே ஃப்ரீயாக அடித்தாங்க, வந்ததும் தெரியல போனதும் தெரியலங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போது ஓவராலோட பேட்டிங் டெப்த்தும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது வலிந்து அஸ்ரங்கா இல்லாததுனால. ஸோ அப்போது கீழே ஒரே ஒரு ஆள் தாசுன் சனகா மட்டும்தான். இப்போ சேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா தாசுன் சனகா வித் டெய்லண்டர்ஸ் கூட சேஸ் பண்ணியே ஆக வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவார். ஏன்னா தாசுன் சனகா வந்து ஓமன் கிட்ட அடிச்செல்லாம் திருப்தி கிடையாது, இங்கே அடித்து காமிக்கணும், இங்கே பண்ணணும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேங்கிறது ஒன்று இருக்குது. ரத்னேகா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஓவர் 8வது ஓவரில் என்ட்ரி கொடுத்துட்டாருன்னு வைங்களேன், குசல் மெண்டீஸோட ஆட்டத்தையும் சேர்த்து அவர் ஆடியே ஆகணும். பட் ரத்னேகாவோட பேட்டிங் எனக்கு ஒயிட் பால் கிரிக்கெட்டில் பிடிச்சிருக்குது, நல்லா ஆடிட்டு வந்துகிட்டு இருக்கிறாரு, திறமை இருக்குது, பார்க்க முடியுது. ஸோ ஆர்ச்சர் கிட்ட நியூ பாலில் கவனமாக ஆடி இன்கேஸ் அவர் பால் நின்று வருதுன்னா பொழிச்சுன்னு ஒரு அரை விட்டு அவரையே மாற்ற வைக்கணும் அப்படிங்கிறதையும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஹாரி ப்ரூக்கை ப்ரெஷரில் போடணும், அங்கே திரும்ப நின்று பட்லர் சாம் குரன் இவங்கெல்லாம் பேசணும். ஸோ அது எக்ஸ்பெக்ட் பண்ணுறான் ஒன்று. இன்னொன்று சாம் குரனோட அந்த 3 ஓவர் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, அதையும் பார்க்க முடியுது. ஸோ ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் கொஞ்சம் ஷேக்கியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டோட பவுலிங்கும் கொஞ்சம் மாதிரி ஷேக்கியாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இப்போ ஸ்ரீலங்காவோட பவுலிங் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து துஷ்மந்தா சமீரா லாஸ்ட் மேட்ச்சில் உட்கார வச்சதுக்கான எஃபெக்டிவ் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. துஷ்மந்தா சமீரா ஆல்ரெடி உங்ககிட்ட இங்கிலாந்துல ஒரு 5 ஃபர் எடுத்திருந்தாருங்கிறதையும் நான் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். துஷ்மந்தா சமீரா ஆஸ்திரேலியா அகேன்ஸ்டா கையில் நியூ பால் கொடுத்தாங்க, அப்புறம் வந்து கேப்டன் கொடுக்குறாரு, விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. ஸோ துஷ்மந்தா சமீரா சைலண்டாக வந்து முக்கியமான விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்குறாரு, தேவைப்படும் போது சூப்பராக பவுலிங் பண்ணிட்டு போறாருங்கிறது தெரியுது. அப்புறம் ஹேமந்தா வந்து தவறு நிறையா பண்ணுறாரு. அன்றைக்கி ஜிம்பாபே கிட்டே வந்து அவர் 2 6 ஒரு 4 ஒன்று கொடுத்தாரு ரசா கிட்ட. அதுதான் ஒரு தோல்விக்கான காரணமாகவும் நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லை, அதுவும் ஒரு காரணமாக நான் பார்க்குறேன். தீக்ஷனாவும் அன்றைக்கி அடி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா துனித்வலா லேகோட கம்பேக் நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ பவுலிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆமாம் கொஞ்சம் சொல்ல முடியாத அளவுக்கு கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ பவுலிங் அப்படிங்கிறது இருக்குது. அன்னைக்கு ஆஸ்திரேலியா கிட்ட 10 ரன் இல்லாமல் தான் ஜெயிச்சாங்க. ஸோ இப்போ 10 ரன்னா வலிந்து அஸ்ரங்கா இல்லை. இப்போ இங்கிலாண்டோட பேட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சால்ட் அண்ட் பட்லர், எப்பா ஸ்ரீலங்காவை விட இவங்களோட அந்த பேட்டிங் இவங்களும் அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை, ஷேக்கியாக தான் இருக்குது. ஜாஸ் பட்லரோட அதிகபட்ச ரன் 26 நேபாளுக்கு அகேன்ஸ்டா, சால்ட்டு 30 ரன் அடிச்சிருக்கிறாரு. ஓவரால் சால்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த T20 வேர்ல்டு கப்பில் 61 ரன் அடிச்சிருக்கிறாரு. ஜாஸ் பட்லரு
என்ன இவரோட அதிகமாகங்கிறீங்களா? 26, 21, 3 என்ன நீங்களே கூட்டி பார்த்துக்கோங்க. 50 தாண்டல. ஒரே இன்னிங்ஸில் அடிக்க வேண்டிய ஸ்கோரை இவங்க 2 பேரும் 4 மேட்ச்சில் அடிச்சிருக்காங்கங்கிறது டைம் டு சேஞ்ச் அப்படிங்கிறீங்களா ஓப்பனிங்கு? இவங்க தான் போவாங்க. இவங்க மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க. இப்போது துஷ்மந்த சமீரா இவங்க 2 பேத்தில் ஒருத்தவங்க எடுத்துட்டாலும் அப்புறம் கீழே மிடில் ஆர்டரில் வரும்போது நம்ம டாம் பேண்டன் பற்றி பேசியிருந்தோம். பட் டாம் பேண்டன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு 50 அடிச்சிருந்துருப்பார் சேசிங்கில் செகண்ட் T20 மேட்ச்சில். பேண்டனுக்கு படுது, அவர் வந்து ஒரு 30, 50 அடிச்சிட்டு இருக்கிறாரு. அவர் ஒரு இல்லைன்னா இப்போ கீழே ஹாரி ப்ரூக் எடுத்துட்டோன்னா ஒரு 53 அடிச்சிருக்காரு. அப்புறம் வில் ஜாக்ஸ் வந்து ஒரு 50, ஒரு 35 அடிச்சிருக்காரு. ஸோ டாப் ஆர்டரு பர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டேங்குது. ஜாஸ்னா கிட்ட இருந்தும் சால்ட்டு கிட்ட இருந்தும் வர மாட்டேங்குது. மிடில் ஆர்டரும் அன்ஸ்டேபிளாக தான் இருந்துகிட்டு இருக்கு. பெத்தில் ஒரு 30 ஸ்டார்ட் கிடைக்குது, ஆனால் அதை பெருசாக கன்வெர்ட் பண்ண மாட்டாரு. அப்புறம் ஹாரி ப்ரூக்கும் அவுட் ஆகிற விதங்கள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அவுட் ஆகிற நேரமும் ரொம்ப வருத்தமாக இருக்குது. அப்புறம் டாம் பேண்டன் இன்னும் நம்ப முடியல அப்படின்லாம் சொல்ல முடியல. டாம் பேண்டன் ஸ்ரீலங்கா எப்படி ஆடுறாருன்னு பார்க்கணும். அந்த 50 அங்கே அடிச்சார்ல அதே மாதிரி அடிக்கணும்னா கீழே சாம் குரன் அண்ட் வில் ஜாக்ஸ் 50, 30, 20 அடிச்சு இவங்க தான் காப்பாற்றிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு அகேன்ஸ்டாக எனக்கு வெள்ளாளைக மேலே நம்பிக்கை இருக்குது. ஷனகாவும் வந்து ஒரு விக்கெட் எடுத்துருவாருன்னு நம்பிக்கை இருக்குது. பட் ஹேமந்தா தப்பு பண்ணாமல் சரியாக போடணும். தீக்ஷனா இங்கே பாருங்கள், ஹசரங்கா இல்லை. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட பத்திரனா இல்லை. ஸோ நம்ம சீனியராக இருக்கிறோம், நம்ம நல்லா பண்ணி கொடுக்கணும்னு ஒரு வேளை அப்படி தான் பண்ணுறதுக்கு வருவாங்க. பட் பண்ணியே ஆகணும். இப்போது ஸ்ரீலங்கா அண்ட் இங்கிலாந்து பேட்டிங் கம்பேர் பண்ணிங்கன்னா எனக்கு ஸ்ரீலங்காவோட பேட்டிங் எனக்கு என்னமோ நம்பிக்கை கொடுக்குற மாதிரி இருக்குதுன்னா, ஏன்னா செஞ்சுரியனு 350 வருஷத்தில் அடித்தவர், அப்புறம் ரத்னேக எனக்கு மாதிரி நம்பிக்கை கொடுக்குறாருன்னா, எனக்கு ஒரு மேலே ஒரு 6 பேர் அங்கே ஒரு 3 பேர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் இங்கிலாந்துக்கு என்ன பிரச்சனைனா இப்போ சால்ட்டும் பட்லரும் எப்போ வெடிப்பாங்கன்னு தெரியாது. பட் கீழே ஒரு சாம் குரனும் வில் ஜாக்ஸும் கொஞ்சம் மாதிரி நல்லாவே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது இந்த ப்ரூக் பெத்தல் பேண்டன் இவங்கெல்லாம் சேர்ந்து ஏதோ ஒரு ரன்னை தேத்திடுறாங்க. அப்புறம் கீழே பவுலிங்கில் ஒரு சாம் குரன் போட்டுறாரு. ஸோ இப்படி பண்ணி ஏதோ ஒரு ஜாலம் பண்ணி வின் பண்ணிடுறாங்க. இது வரைக்கும் அவங்க ஸ்டாண்டர்டுக்கு ஆடலை தான். பட் ஸ்ரீலங்காவுக்கு அகேன்ஸ்டாக ஆடும் பட்சத்தில் ஆமாம் அந்த ரிசல்ட் தான் வருமோ அப்படின்னு ஒரு பக்கம் தோணுது. அப்புறம் ஃபீல்டிங் சைடில் இங்கிலாந்து ஸ்ரீலங்காவை விட பெட்டராகவே இருக்கிறாங்க. டெத் பவுலிங்கு இங்கிலாந்துக்கு பிரச்சனை கிடையாது. மிடில் ஓவர்ஸில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பின்னர் இருக்கிறாங்க. அப்புறம் நியூ பால் ஆர்ச்சருக்கு சரியாக வந்துச்சுன்னா அவ்வளோதான், இங்கிலாந்து இந்த மேட்சை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அந்த பக்கத்தில் ஸ்ரீலங்கா அவங்களோட பேட்டிங் அண்ட் இருக்கக்கூடிய இந்த பவுலிங். பட் பத்திரனாவும் அசரங்காவும் இருந்தாங்கன்னா தைரியமாக நம்ம சொல்லிடலாம் ஸ்ரீலங்கா செமிஃபைனல் கண்டிப்பான்னு சொல்லிட்டு. பட் பாருங்கள், ஒரு 2 பேர் இன்ஜுரினால டீமே சந்திச்சு போகுது பாருங்கள். ஓகேங்களா? சரிங்க, வின்னிங் பர்சன்டேஜ் நான் கொடுத்துட்றேன். யார் ஜெயிப்பாங்க? எனக்கு ஸ்ரீலங்கா ஜெயிப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஸ்ரீலங்கா வெற்றியோடு ஆரம்பிப்பாங்க சூப்பர் ஹிட் அப்படின்னு எனக்கு தோணுது. 51% ஸ்ரீலங்கா ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. 49% இங்கிலாந்து ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அந்த 1% நான் மேபி 50-50 கொடுத்துருக்கலாம். ஆனால் அந்த லக் ஃபேக்டருங்கிறது ஒரு வேளை அந்த 1 பாயிண்ட்டுங்கிறது 2 பாயிண்ட்டை இங்கிலாந்து பக்கம் கொடுக்க சொல்லுமோன்னு நான் யோசிக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். ஸ்ரீலங்காவோட சப்போர்ட்டர்ஸ் கண்டிப்பாக 12th மேலே செயல்பட்டே தீரணும். உங்களுக்கு வேலையே அதுதான். சைலண்ட் ஆகிடாதீங்க. இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக ஆடும்போது நீங்கள் 12th மேன். ஓகேங்களா? சரிங்க, வீடியோ நிறைவடைகிறது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸ் பார்ப்போம். உங்கள் வெற்றி செய்தியோடு சந்திக்கிறேன். யார் ஜெயிப்பாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம்.